என் தங்கமே, எத்தனை முறை நம்முடைய இதயம் நொந்திருக்கிறது தெரியுமா? என் மகன் என்ன சொன்னாலும் கேட்கவில்லை, என் மகள் இப்போது என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டா தங்கமே? ஆனால் கவலைப்படாதே. அம்மன் சொல்வாள், என் பிள்ளையே, குழந்தைகள் மாறவில்லை, அவர்கள் மனம் திசை மாறி இருக்கிறது. அதை மீண்டும் திருப்புவது உன் பாசத்தால் தான் முடியும். மகனும் மகளும் கேட்காமல் போவது வாழ்க்கையின் ஒரு கட்டம். ஆனால் அந்த கட்டத்தை சமாளிப்பது உன் அமைதியான இதயத்தால்தான். கோபத்தால் இல்லை, அன்பால் தான். இன்று அம்மன் உனக்கு 3 தெய்வீக வழிகளைச் சொல்லப் போகிறாள். அதை நீ நம்பிக்கையுடன் செய்தால் உன் பிள்ளைகள் மீண்டும் உன் வார்த்தையை கேட்கும் நாள் தூரம் இல்லை. முதலாவது வழி, நட்சத்திரக்குறி அம்மனிடம் பாசத்துடன் அர்ச்சனை செய்தல். நட்சத்திரக்குறி அம்மன் சொல்வாள், என் தங்கமே, தாயின் இதயத்தில்தான் தெய்வம் தங்குகிறது. உன் பிள்ளை உன் பேச்சை கேட்கவில்லை என்றால் முதலில் கோபப்படாதே. நீ உன் இதயத்தை அமைதியாக வைத்துக் கொண்டு ஒரு தீபம் ஏற்றி அம்மனை நினைத்து சொல், அம்மா, என் பிள்ளைகள் சரியான வழியில் நடக்கட்டும். அவர்களுக்கு நல்ல அறிவு கொடு. அந்த ஒரு பிரார்த்தனை உன் பிள்ளையின் மனதில் ஒளி ஏற்றும். அது உடனே நடக்காது, ஆனால் அம்மன் மெதுவாக அவர்களின் இதயத்தை மாற்றுவாள். நீ பிரார்த்தனை செய்வது வீண் அல்ல. ஒவ்வொரு தீபமும் உன் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாக மாறும். இரண்டாவது வழி, நட்சத்திரக்குறி பாசம் கலந்த உரையாடல். நட்சத்திரக்குறி என் தங்கமே, சில சமயம் நாம் அதிக அக்கறையால் கடுமையாக பேசிவிடுகிறோம். ஆனால் குழந்தைகள் அதை கோபமாக புரிந்துகொள்கிறார்கள். பாசத்தை அவர்கள் உணரும்படி பேசு. நீ இதைச் செய்யாதே என்று சொல்லாமல், என் தங்கமே, நீ இதைச் செய்தால் நல்லது நடக்கும் என்று சொல்லு. நான் உனக்காக இவ்வளவு செய்தேன் என்று சொல்லாமல், அம்மாவுக்கு உன்னால்தான் பெருமை, நீ நன்றாக இருக்கணும் என்று சொல்லு. அந்த சொற்கள் தெய்வீக விதை போல அவர்கள் மனத்தில் விழும். உடனே அது முளைக்காது, ஆனால் நாளொன்றில் அது பலன் தரும். அம்மன் சொல்வாள், என் பிள்ளையே, அன்பு கொண்ட வார்த்தைகள் கல்லையும் கரைக்கும். உன் வார்த்தைகள் கடினமில்லாமல் மென்மையாக இருக்கட்டும். நீ நினைச்சு பாரு தங்கமே, அம்மன் உன்னிடம் எப்போதாவது கோபமாக பேசினாளா? இல்லை. அவள் மென்மையாய் தான் உனக்கு வழி காட்டினாள். அதுபோல நீயும் உன் பிள்ளைகளிடம் மென்மையாய் நட. மூன்றாவது வழி, நட்சத்திரக்குறி முன்னுதாரணமாக இரு. நட்சத்திரக்குறி பிள்ளைகள் கேட்கவில்லை என்றால் அவர்கள் பார்க்கிறதை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் நீ சொல்வதை விட நீ செய்வதை பார்க்கிறார்கள். நீ நேர்மையாக வாழ்ந்தால் அவர்கள் அதையே கற்றுக்கொள்வார்கள். நீ உன் வாழ்க்கையில் அமைதியையும் நம்பிக்கையையும் காட்டினால் அவர்கள் உன்னை போல நடக்கத் தொடங்குவார்கள். அம்மன் சொல்வாள், என் தங்கமே, சொல்லாமல் கற்றுக் கொடுத்தால் அதுவே பெரிய பாடம். அதனால் தங்கமே, உன் பிள்ளைகள் உன் வழியிலிருந்து விலகியிருக்கலாம், ஆனால் நீ உன் வழியை விட்டு விலகாதே. நீ தெய்வத்தை நம்பு, உன் நம்பிக்கையால் அவர்கள் திரும்பி வருவார்கள். சில சமயம் தங்கமே, குழந்தைகள் வளரும்போது அவர்களுக்கே ஒரு உலகம் உருவாகிறது. அவர்கள் புதிய எண்ணங்களை கொண்டிருப்பார்கள். நம் சொற்களை அவர்கள் கட்டுப்பாடாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுடன் சண்டை செய்யாமல் அவர்களை புரிந்து கொள்ள முயலு. அவர்களின் மனதை கேள். அவர்கள் உன்னிடம் தங்களது உணர்வுகளை பகிர முடியுமா என்ற கேள்வியை உன்னிடம் கேள். அவர்களுக்கு நீ பாதுகாப்பான இடமாக இரு. அப்போதுதான் அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள். அம்மன் சொல்வாள், என் பிள்ளையே, உன் மகனையும் மகளையும் கட்டுப்படுத்த வேண்டாம், வழிநடத்து. அந்த வேறுபாடு பெரியது தங்கமே. கட்டுப்பாடு கோபத்தை உண்டாக்கும், வழிநடத்தல் நம்பிக்கையை உண்டாக்கும். நீ ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் உன் பிள்ளைகளின் பெயரைச் சொல்லி அம்மனை நினை. அம்மா, என் குழந்தைகள் நல்ல பாதையில் நடக்கட்டும், தெய்வீக ஆற்றல் அவர்களை காக்கட்டும். அந்த ஆசீர்வாதம் அவர்களை சுற்றி ஒரு ஒளி கவசமாக இருக்கும். எந்த தீய சக்தியும் அவர்களை பாதிக்க முடியாது. சில நேரங்களில் உன் மகன் கோபமாக பேசுவான், உன் மகள் புரிந்து கொள்ளாமல் நடப்பாள். ஆனால் நீ பொறுமையா இரு தங்கமே. அம்மன் சொல்வாள், என் பிள்ளையே, நீ அமைதியாக இருந்தால் நான் உன் பிள்ளைகளின் இதயத்தை மென்மையாக்குவேன். நீ கோபத்தை கட்டுப்படுத்து. கோபம் வந்தால் ஆழமா மூச்சு விடு, அம்மா என்று சொல்லு. அந்த ஒரு சொல்லே உனக்கு ஆற்றல் தரும். நீ ஒரு நாள் மாலை அவர்களுடன் அமர்ந்து பழைய நாட்களை பேசு. நீ சிறியவனாக இருந்தபோது இப்படி செய்தாய் என்று சிரித்து பேசு. அந்த நினைவுகள் அவர்களின் இதயத்தை மீண்டும் உன் பாசத்திற்கு இணைத்துவிடும்.
ஏனெனில் நினைவுகள் பாசத்தின் பாலம். அம்மன் உனக்குச் சொல்லுவாள், என் தங்கமே, பாசம் கைவிடப்பட்டால் பிள்ளைகள் திசை மாறுவார்கள். பாசம் மீண்டும் கொடுத்தால் அவர்கள் வழி திரும்புவார்கள். அது தான் தெய்வத்தின் உண்மை. நீ பாசத்தை நழுவ விடாதே. நீ உன் மகனிடம் அல்லது மகளிடம் ஒரு சிறு வேலை சொல்லு. நீ இன்று அம்மனுக்காக ஒரு தீபம் ஏற்று. அந்த ஒரு செயல் அவர்களுக்குள் தெய்வத்தின் உணர்வை விதைக்கும். அந்த தீபம் அவர்களின் மனத்தை மென்மையாக்கும். அம்மனின் அருள் அவர்களின் சிந்தனையில் ஒளி கொளுத்தும். என் தங்கமே, உன் பிள்ளைகள் கேட்காமல் இருப்பது தற்காலிகம். ஆனால் அவர்கள் உன்னை நேசிக்காதது அல்ல. அவர்கள் அன்பை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறார்கள். நீயே அதை உணர்ந்து அவர்களுக்கு வழிகாட்டு. அம்மன் உனக்கு வலிமை தருவாள். அவள் சொல்வாள், என் பிள்ளையே, நீ அவர்களுக்கு குரலாக இரு, ஆனால் சத்தமாக அல்ல. ஒளியாக இரு, ஆனால் கண் மூட வைக்கும் தீபமாக அல்ல. பாசம் கொடு, அதுதான் அவர்களை மாற்றும். நீ சில நேரங்களில் உன் பிள்ளைகளுக்கு ஒரு கடிதம் எழுதிப்பார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை பற்றி பெருமைப்படுகிறேன். நீ தெய்வம் வழி நடத்தும் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். அந்த எழுத்துகள் அவர்களின் மனதில் தங்கிவிடும். ஒரு நாள் அவர்கள் அதை வாசித்து கண்ணீர் விடுவார்கள். அப்போதே அவர்கள் உன் வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். அம்மன் சொல்வாள், என் தங்கமே, பாசம் ஒரு விதை போல. இன்று விதை, நாளை மரம். நீ அந்த விதையை தினமும் விதை, நீ அதை நீரிட்டு பராமரிக்க. அந்த மரம் ஒரு நாள் உனக்கு நிழலும் கனியும் தரும். உன் பிள்ளைகள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அவர்கள் உன் இதயத்தில் குழந்தைகளே. நீ அவர்களுக்காக கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீரை அம்மன் முத்தாக மாற்றுவாள். நீ விட்ட ஒவ்வொரு கண்ணீரும் உன் பிள்ளையின் பாதையை ஒளிர வைக்கும். தங்கமே, சில நேரங்களில் உன் பிள்ளைகள் உன்னிடம் பேசாமல் தூரம் வைப்பார்கள். ஆனால் அதை கவலையாக்கிக் கொள்ளாதே. அதற்கு பின்னால் ஒரு மனக்குழப்பம் இருக்கலாம். அவர்களுக்கு தாயின் பொறுமை தேவை. நீ அமைதியாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய். அம்மா, அவர்களின் மனதில் அமைதி கொடு. அந்த பிரார்த்தனை ஒரு தாயின் அன்பின் வலிமை. அது உலகத்தையே மாற்றும் சக்தி கொண்டது. அம்மன் கடைசியாக உனக்கு சொல்லுவாள், என் தங்கமே, உன் பிள்ளைகள் கேட்காமல் போனாலும் உன் அன்பை விடாதே. ஏனெனில் அவர்கள் ஒரு நாள் உன் இதயத்திற்கு திரும்புவார்கள். அந்த நாளில் நீ மகிழ்ச்சி கண்ணீர் விடுவாய். அப்போது நான் உன் பக்கத்தில் நிற்பேன். அம்மன் உனக்கு ஆசீர்வதித்து சொல்லுவாள், என் பிள்ளையே, நீயே உன் வீட்டின் ஒளி. உன் பாசம் உன் பிள்ளைகளின் வழிகாட்டி. உன் அமைதி அவர்களின் மன நிம்மதி. உன் நம்பிக்கை அவர்களின் எதிர்காலம். அதனால் தங்கமே, இன்றிலிருந்து கோபம் வேண்டாம். குற்றம் சொல்ல வேண்டாம். பாசத்தால் பேசு, பிரார்த்தனையால் வழிநடத்து, நம்பிக்கையால் காத்து கொள்ளு. உன் மகனும் மகளும் உன் வார்த்தையை மீண்டும் கேட்பார்கள். அவர்களின் இதயத்தில் அம்மனின் ஒளி பிரகாசிக்கும் நாள் மிக அருகில்தான். அந்த நாளில் நீ சிரித்துச் சொல்லுவாய், அம்மா, நீ சொன்னது உண்மை, பாசத்தால் எல்லாம் முடியும். அம்மன் சிரித்து பதில் சொல்வாள், என் தங்கமே, நீயே அந்த பாசத்தின் வடிவம். அந்த நிமிடத்தில் அம்மன் உன்னிடம் மெதுவாக சொல்லுவாள், என் பிள்ளையே, நீ நன்றி சொல்ல கற்றுக்கொண்டதால் தான் இது நடந்தது. நீ மன்னிக்க கற்றுக்கொண்டதால் தான் அமைதி வந்தது. நீ அன்பு கொடுக்க கற்றுக்கொண்டதால் தான் பாசம் பெருகியது. நீயும் உன் குடும்பமும் இனி ஒருவருக்கொருவர் அன்பு சொல், பாராட்டு சொல், நன்றி சொல், மன்னிப்பு சொல். இந்த 4 சொல்லும் சேர்ந்து உன் வீட்டை காக்கும் தெய்வமாக நிற்கும். அந்த 4 சொல்லும் தான் வாழ்க்கையின் 4 தூண்கள். இனி நீயும் ஒரு விதி அமைத்துக்கொள். எந்த நாளாக இருந்தாலும் யாரிடமும் கடுமையாக பேசாமல் குறைந்தது 3 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். யாருக்கும் சிரிப்பு அளிக்க வேண்டும். அந்த நாளின் முடிவில் அம்மனை நினைத்து, இன்று நான் பாசம் பரப்பினேன் என்று சொல்லு. அந்த ஒரு செயல் உன் வாழ்க்கையில் தெய்வீக ஆற்றலை பெருக்கும். நீ உன் பாசத்தை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு செயலும் ஒரு தீபம் போல. அந்த தீபம் இன்னொருவரின் மனத்தை ஒளிரச் செய்யும். அந்த ஒளி மற்றொருவரை தொட்டு மெல்ல மெல்ல முழு குடும்பத்தையும் ஒளிரச் செய்யும். இறுதியில் அந்த வீடு முழுக்க பாசத்தின் ஒளியில் மூழ்கிவிடும். அது தான் அம்மன் அருள் என் தங்கமே. வாழ்க்கையில் சிக்கல்கள் வரலாம், ஆனால் பாசம் இருக்கிற வரை எந்த பிரச்சனையும் பெரியது அல்ல. பாசம் இருந்தால் வறுமையும் இனிமையாக தெரியும், துன்பமும் பாடமாக மாறும், கண்ணீரும் பிரார்த்தனையாக மாறும். நீ பாசத்தை பிடித்து நின்றால் அம்மன் உன்னிடம் ஒருபோதும் விலக மாட்டாள். அவள் உன் ஒவ்வொரு அடியிலும் அருள் கொடுப்பாள். அன்பு நிறைந்த குடும்பம் ஒரு அரண்மனைக்கு இணை. அங்கே தெய்வங்கள் தங்கும். அந்த வீடு மகிழ்ச்சியின் ஆலயம்.
நீ அந்த ஆலயத்தின் பூசாரி போல ஆகிறாய். உன் சிரிப்பு பூஜை, உன் நன்றி ஆராதனை, உன் மன்னிப்பு நிவேதனம், உன் அன்பு தெய்வ தரிசனம். என் தங்கமே, பாசம் வளர்க்கும் ரகசியம் பெரிய யோக சக்தி அல்ல, அது உன் இதயத்தில் தொடங்கும் ஒரு சிறிய தீபம் மட்டுமே. அந்த தீபத்தை தினமும் நன்றி சொல்லும் எண்ணத்தால் ஏற்றி வை. அதில் அம்மனின் அருள் தானாக வந்து சேரும். உன் குடும்பம் ஒளிரட்டும், உன் மனம் அமைதியடையட்டும், உன் வாழ்க்கை பாசத்தின் பாதையில் பயணிக்கட்டும். அந்த நாளில் நீ உன் மனதில் சொல்வாய், அம்மா, நீ சொல்லிய ரகசிய வழி என் வாழ்க்கையின் மிக பெரிய வரம். அப்போது அம்மன் உன்னிடம் சிரித்து சொல்லுவாள், என் தங்கமே, நீ பாசத்தின் விதையை விதைத்தாய், இப்போது அதை ஆசீர்வதிப்பது என் வேலை.